தமிழ்நாட்டுல மத்திய அரசு 12,000 ரூபாய் குடுக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையா இல்ல வதந்தியா? வாங்க இத பத்தி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். 12,000 ரூபாய். இந்த நம்பரை நீங்க கண்டிப்பா யூடியூப், ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரப்போற ஒரு உதவித்தொகை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இது நிஜமா? இந்த பணம் உங்களுக்கு வந்து சேருமா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த 12,000 ரூபாய் செய்தி உண்மையில என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஒருவேளை பணம் கொடுத்தா அது எப்படி வரும்? யாருக்கெல்லாம் இது கிடைக்க தகுதி இருக்கு? கடைசியா இப்போதைக்கு உண்மை நிலவரம் என்னங்கிறதையும் தெளிவா பாத்திரலாம். முதல்ல இப்போ எல்லாருமே எதை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அந்த வைரல் நியூஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த கதையோட மையமே இதுதாங்க. யூடியூப் மாதிரியான தளங்கள்ல பரவுற இந்த செய்தியின்படி மத்திய அரசு நேரடியா தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பத் தலைவிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல 12,000 ரூபாய போட போகுதாம். சரி, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வதந்தி பரவுற டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாநில அரசியலோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த வரிசைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாள்லயே மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்போ மத்திய அரசு 12,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு ஒரு வதந்தி கிளம்புது. இந்த வரிசை கிரமமே இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலான்னு நமக்கு காட்டுது. இது கிட்டத்தட்ட வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கிற ஒரு அரசியல் போட்டி மாதிரி தெரியுது இல்லையா? சொல்றாங்க, உயர்மட்ட அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கு. அதுல வாக்காளர்களை எப்படி கவரலாம்னு விவாதிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி வதந்திகள் பரவ ஆரம்பிச்சதாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த பணம் வந்துச்சுன்னா அது எங்கிருந்து வரும்? இது ஒன்னும் புதுசா கொடுக்கற பணம் இல்லையா? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒருங்கிணைந்த திட்டம். அதாவது சின்ன சின்னதா பல திட்டங்கள்ல கொடுத்துட்டு இருந்த பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே தடவையா ஒரு பெரிய தொகையா கொடுக்கறது தான் இந்த திட்டம்னு சொல்றாங்க. இந்த 12,000 ரூபாய் எப்படி வரும்னா, ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்த கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான உரமானியம், அப்புறம் PM கிசான் திட்டம் மூலமா வர்ற பணம், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துதான் கொடுப்பாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? நாம என்னெல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கணும்? கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, தகுதிங்கிறது உங்க ரேஷன் கார்டை பொறுத்து தான் இருக்குமாம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குற, அதாவது இந்த அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா சர்க்கரை அட்டை அல்லது எந்த பொருளும் வாங்காத அட்டை வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த திட்டத்துல வாய்ப்பில்லைன்னும் சொல்லப்படுது. அதனால ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் முறையில, அதாவது EKYC எல்லாம் சரியா இல்லைன்னா ஒருவேளை பணம் வந்தா கூட அது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேராது. எந்த ஒரு அரசு பணப்பரிமாற்றத்துக்கும் நீங்க தயாரா இருக்க இந்த 4 விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆகியிருக்கா? உங்க மொபைல் நம்பர் ஆதார்ல கரெக்டா இருக்கா? மத்த அரசு திட்டங்கள்ல உங்க ஆவணங்கள் எல்லாம் அப்டேட்டா இருக்கா? கடைசியா EKYC முடிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு நிஜமான உறுதிப்படுத்தப்பட்ட நிலவரம் என்னன்னு பாத்துரலாம். நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் இது தேர்தலை முன்னிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து கிளம்புன ஒரு வதந்தி மட்டும்தான். இது ஒரு அதிகாரப்பூர்வமான அரசாணை இல்ல. கடைசியா இந்த முழு விஷயமும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வர்ற நலத்திட்ட வாக்குறுதிகள் நிஜமாவே வாக்குகளை முடிவு செய்யுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அலசல முழுசா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.